வானம் 5ஆம் தலைமுறை திருட்டுத்தனத்தால் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சகாப்தத்தில் J-20 வலிமை மிக்க F-35 மின்னல் போன்ற போராளிகள் கிட்டத்தட்ட தயாராக 6வது தலைமுறை போராளியை கொண்டிருப்பது தானாகவே மற்றவர்கள் அடைய கனவு காணக்கூடிய ஒரு நன்மையை அளிக்கிறது. இதுதான் சீனாவின் யதார்த்தம். அதன் 6வது தலைமுறை ஸ்டீல்த் ஃபைட்டரின் ஒரு பார்வையை கொடுத்து உலகை முற்றிலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது உண்மையில் ஒரு பேரரசர் போல் தெரிகிறது. இன்றைய அத்தியாயம் சீனாவின் பைத்தியத்தை வெளிப்படுத்தும் புதிய 6ஆம் தலைமுறை போராளி வெளிப்படுத்தல் மற்றும் நாம் பார்த்ததிலிருந்து அது எவ்வளவு கடுமையானதாக இருக்கிறது. 6ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானத்தின் மொக்கையான வெள்ளை பேரரசர் பட்டியை சீனா வெளியிட்டது. நானான் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜுவாய் விமான கண்காட்சியில் காட்டப்பட்ட உலகளாவிய சூழ்ச்சியையும் கைதட்டலையும் தூண்டியுள்ளது. இந்த எதிர்கால கருத்து ஒரு தைரியமான பார்வையை சுட்டிக்காட்டுகிறது. அங்கு வளிமண்டல மற்றும் விண்வெளி நடவடிக்கைகளுக்கு இடையிலான கோடுகள் மங்கலாக இருக்கும்போது வெள்ளை பேரரசரின் லட்சியங்கள் ஒரு விமான மேன்மையை மறுவரையறை செய்வதற்கான சீனாவின் உறுதியை காட்டுகின்றன. உலக அளவில் வெள்ளை சக்கரவர்த்தியின் வடிவமைப்பு, குறைந்த பிரதிபலிப்பு, காக்பிட் மற்றும் விரிவாக்கப்பட்ட உள் ஆயுதங்கள் போன்ற அம்சங்களை உள்ளடக்கிய திருட்டுத்தனத்தில் ஒரு பெரிய கவனத்தை வெளிப்படுத்துகிறது. இத்தகைய முன்னேற்றங்கள் ஒரு போர் விமானத்தை குறிக்கின்றன. இது கண்டறிய கடினமாக இருப்பது மட்டுமல்லாமல் கனமான மற்றும் மேம்பட்ட ஆயுதங்களை சுமக்கும் திறன் கொண்டது. இந்த விமானம் பூமியின் வளிமண்டலம் மற்றும் விண்வெளியின் வெற்றிடம் இரண்டிலும் தடையின்றி செயல்படும் ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். முக்கியமான செயற்கைக்கோள் அமைப்புகளை குறிவைக்கும் திறன் கொண்ட ஒரு திரைப்படம் இந்த 6 தலைமுறை போராளி விடியலை பிரதிபலிக்கிறது. வான்வழி போரில் ஒரு புதிய சகாப்தத்தின் தற்போதைய 5வது தலைமுறை போராளிகள் வானத்தை ஆட்சி செய்யும் போது நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும். உலகின் டைட்டன்கள் ஏற்கனவே 6வது தலைமுறை போராளிகளின் சொந்த பதிப்புகளை கட்டவிழ்த்துவிட வேலை செய்து வருகின்றனர். மேலும் சீனா அந்த இலக்குக்கு மிக நெருக்கமாக இருக்கலாம் என்று தெரிகிறது. சீனாவின் விண்வெளி சக்தி சமீபத்திய ஆண்டுகளில் வேகமாக வளர்ந்துள்ளது மற்றும் வெள்ளை பேரரசர் அதன் தொழில்நுட்ப லட்சியங்களுக்கு மற்றொரு கூடுதலாகும். J-35 ஃபைட்டர் போன்ற திட்டங்களுடன் மற்றும் H-20 ஸ்டெல்த் குண்டுதாரி. இந்த புதிய கருத்து ஒரு பல்முனை மூலோபாயத்தை பரிந்துரைக்கிறது. வானில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அமெரிக்கா நீண்ட காலமாக விமான சக்தியில் முன்னணியில் உள்ளது. இதுபோன்ற புதுமை முன்னேற்றங்கள் தற்போதைய நிலைக்கு சவால் விடக்கூடும். சீன விமான போக்குவரத்து மாநகராட்சி இந்த திட்டத்தின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரி பாரம்பரிய விமான செயல்திறனுக்கு அப்பாற்பட்ட திறன்களை சுட்டிக்காட்டியுள்ளார். சாத்தியமான வேற்று கிரக பயன்பாடுகளில் சூப்பர் சோனிக் வேகத்தை வலியுறுத்துகிறார். நிமான் திட்டம் சீன புராணங்களில் தெற்கு சொர்க்க வாயிலின் பெயரிடப்பட்ட ஒரு அற்புதமான திட்டமாகும் முன்முயற்சி தெரிகிறது. விண்வெளி பொறியியலில் சாத்தியமான எல்லைகளை தள்ளுவதை நோக்கமாக கொண்ட சரியான தலைப்பு. விண்வெளி மற்றும் வான்போர் திறன்களை ஒருங்கிணைப்பதில் முக்கியத்துவம் ஒரு சரியான அணுகுமுறையை சமிக்ஞை செய்கிறது. இது ஒரு போலியாக இருந்தாலும் இரு களங்களிலும் அதிகார சமநிலையை முழுமையாக மாற்றும். வெள்ளை பேரரசரின் அறிமுகம் ஏற்கனவே அமெரிக்காவில் உள்ள உலகளாவிய பாதுகாப்பு சமூகத்தின் மூலம் சிற்றலைகளை அனுப்பியுள்ளது. அங்கு விமானப்படையின் அடுத்த தலைமுறை விமான மேலாதிக்க திட்டம் சீனாவின் மையமாக உள்ளது. முன்னேற்றங்கள் தொடர்ச்சியான தேவையின் அவசியத்தை ஒரு பெரிய நினைவூட்டலாக செயல்படுகின்றன. இது அமெரிக்காவையும் அதன் நட்பு நாடுகளையும் லாக்ஹீட் மார்டின் F-35 மற்றும் நார்த்ரப் கிரம்மன் P-21 ரைட்டர் போன்ற தங்கள் சொந்த திட்டங்களை விரைவுபடுத்த தள்ளக்கூடும். ஒரு போட்டி விளிம்பை பராமரிக்க அவசரம் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில் மிகப்பெரியதாக இருக்கும். வெள்ளை பேரரசர் சீனாவை அதன் போட்டியாளரை விட முன்னோக்கி தள்ளும் ஜெட் விமானமாக இருக்கலாம். இந்த விமானத்திற்கு வெள்ளை பேரரசர் என்று பெயரிடுவதற்கான குறியீட்டு தேர்வு மேலும் சேர்க்கிறது. ஏற்கனவே சுவாரஸ்யமான கதை. வரலாற்று ரீதியாக சீனாவில் பேரரசர்கள் வான உருவங்களாக பார்க்கப்பட்டனர். அவர்களின் ஆணை சொர்க்கத்திலிருந்து வந்தது. இந்த அர்த்தத்தில் விமானத்தின் பெயர் தேசிய பெருமையை பிரதிபலிப்பது மட்டுமல்லாமல் சீனா தன்னை ஒரு மேலாதிக்க சக்தியாக நிலைநிறுத்துகிறது. இது உலகளாவிய அளவில் மரியாதை மற்றும் அதிகாரத்தை கட்டளையிடுகிறது. இந்த அடையாளத்தை புறக்கணிப்பது கடினம், குறிப்பாக விமானத்தின் எதிர்கால அபிலாஷைகளுடன் கையெழுத்திடும்போது. வெள்ளை பேரரசரை பற்றிய தொழில்நுட்ப விவரங்கள் மிக குறைவாகவே உள்ளன. திட்டத்தின் இரகசிய தன்மை காரணமாக இருக்கலாம்.
இருப்பினும் அறிக்கைகள் ஏவியோனிக்ஸ் காக்பிட்டில் பெரும் மேம்பாடுகளை குறிக்கின்றன. வடிவமைப்பு மற்றும் பராமரிப்பு திறன் இவை மேம்பாடுகள் செயல்திறனை பற்றியது மட்டுமல்ல, அவை நிஜ உலக வரிசைப்படுத்தலுக்கு தயாராக இருக்கும் ஒரு போராளியை உருவாக்குவதற்கான வேறுபட்ட அணுகுமுறையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. ரேடார் கையொப்பங்களை குறைப்பது மற்றும் மேம்பட்ட இலக்கு அமைப்புகளிலிருந்து விமானியை பாதுகாப்பது ஆகியவற்றின் முக்கியத்துவம் சீனாவின் அடுத்த தலைமுறை இராணுவ மூலோபாயத்தின் சூழலில் வெள்ளை பேரரசரை கருத்தில் கொள்ளும்போது உயிர் வாழ்வு மற்றும் செயல்பாட்டு செயல்திறன் ஆகியவற்றில் தெளிவான கவனம் செலுத்துகிறது. இதன் தாக்கங்கள் குறைந்தபட்சம் சொல்ல நிறைய உள்ளன. PLF இன் தற்போதைய கடற்படை, இதில் அடங்கும் சங்டு J-20 வலிமை மிக்க டிராகன் திருட்டுத்தனம் போர் ஏற்கனவே ஒரு வலிமையான சக்தியாக உள்ளது. J-20 போன்ற பிற ஜெட் விமானங்களுடன் வெள்ளை பேரரசரை சேர்ப்பது விமான ஆதிக்கத்தின் சக்தி வாய்ந்த முக்கோணத்தை உருவாக்கக்கூடும். அத்தகைய முன்னேற்றங்கள் சீனா உலகின் சிறந்த விமானப்படைக்கு சிம்மாசனத்தை வைத்திருக்க வழிவகுக்கும். அமெரிக்கா வானத்தில் ஆதிக்கம் செலுத்திய சகாப்தத்தை முற்றிலுமாக விட்டுவிடலாம். இது மிகவும் தேவையான மாற்றமாக இருக்கும். ஆனால் சீனா ஏன் அத்தகைய கருத்தை வெளியிட தேர்வு செய்தது? இப்போது ஒரு டைம் லைக் என்பது கையில் ஒரு மாஸ்டர் பிளே ஆகும். ஏனெனில் உலகம் நடந்து கொண்டிருக்கும் மோதல்களையும் அதிகார போராட்டங்களையும் வெள்ளை நிறத்தை வெளிப்படுத்துகிறது. சக்கரவர்த்தி வலிமையின் வெளிப்பாடாகவும் எச்சரிக்கையாகவும் சேவை செய்கிறார். சீனா வெறுமனே உலக இராணுவ முன்னேற்றங்களுடன் வேகத்தை வைத்திருக்கவில்லை, மாறாக அதை வழிநடத்த தீவிரமாக முயன்று வருகிறது என்பது ஒரு திட்டமிட்ட மற்றும் தைரியமான நடவடிக்கை. அபாயங்கள் உள்ளன, ஆனால் சீனா அந்த அபாயங்களை எதிர்த்து போராடி தனக்கென ஒரு பெயரை உருவாக்க நன்கு பராமரிக்கப்படுகிறது. இதற்கிடையில் வெள்ளை பேரரசரின் அறிமுகமும் சீனாவின் வெற்றியாக அமைகிறது. ஒரு நிலையான மாதிரி இது முன்னேற்றம் மற்றும் லட்சியத்தை குறிக்கிறது. ஆதரவாளர்கள் மற்றும் அதன் போட்டியாளர்களின் கற்பனையை கைப்பற்றுகிறது. ஏற்கனவே அதன் தொழில்நுட்ப போட்டியாளர்கள் மற்றும் அமெரிக்காவை விட முற்றிலும் விஞ்சும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வையை முன்வைப்பதன் மூலம் தேசத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. சீனா வளர்ந்து வரும் வல்லரசாக அதன் நிலையை வலுப்படுத்துகிறது. இது வெறுமனே இராணுவ வலிமை பற்றியது அல்ல, இது அமெரிக்காவிற்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் உலக அரங்கில் தொழில்நுட்ப தலைமையை உறுதிப்படுத்துவது பற்றியது. வெள்ளை பேரரசர் ஒரு விழிப்பு அழைப்பு இது போன்ற திட்டங்களில் நீடித்த முதலீட்டின் அவசியத்தை காட்டுகிறது. இது போன்ற உயர்மட்ட திட்டங்கள் குறித்து சீனா எப்போதும் ஒப்பீட்டளவில் இரகசியமாக உள்ளது. ஒரு புள்ளியை நிரூபிக்கும் உலகளாவிய மேடை டிராகன் முதல் போரை உலகிற்கு தயாராக வெள்ளை பேரரசரை வெளிப்படுத்துவதற்கு மிக நெருக்கமாக உள்ளது. ஏன் சீனா இறுதியாக வானத்தில் அமெரிக்க ஆட்சியின் ஆதிக்கத்தை விஞ்சி எதிர்காலத்தை பார்க்கும்போது அதை தனக்காக எடுத்துக்கொள்ளும் நேரம் இதுவாக இருக்கலாம். வெள்ளை பேரரசர் ஒரு புதிய 6 ஜென் போராளியை விட அதிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அது உருவகப்படுத்துகிறது. தொழில்நுட்பமும் மூலோபாயமும் ஒன்றிணைந்து தங்கள் உரிமையாளர்களுக்கு ஒரு விளிம்பை கொடுக்கும் உலகளாவிய சக்தியின் இயக்கவியலை மாற்றுவது. மற்றவர்கள் வெள்ளையருடன் போட்டியிட முடியாது. அமெரிக்கா தனது சொந்த பதிப்பை வெளிப்படுத்தாவிட்டால் அல்லது வேறு எந்த நாடும் இதை செய்யும் வரை பேரரசர் உலகின் முதல் 6வது தலைமுறை போர் தயாராக இருக்கும் ஸ்டெல்த் ஃபைட்டர். ஆனால் சீனாவின் இராணுவ முன்னேற்றங்கள் நாளுக்கு நாள் மேற்கில் விஞ்சும் மற்றும் டிராகன் வானத்தில் கடல்களை ஆளும் நாட்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சீனாவின் பைத்தியக்காரத்தனமான புதிய 6ஆம் தலைமுறை போராளி வெளிப்படுத்தல் மற்றும் எப்படி இதுவரை நாம் பார்த்ததிலிருந்து இது கடுமையானதாக தெரிகிறது. உங்களிடம் ஏதேனும் தலைப்புகள் இருந்தால் இதை மடக்க வேண்டிய நேரம் இது. கீழே கருத்து தெரிவிக்கவும், நாங்கள் உங்களுக்காக அவற்றை மறைப்போம். எப்போதும் தவறவிடாதீர்கள் குழு சேரவும். இது விண்வெளிக்கு பந்தயம். அடுத்த ஒன்றில் உங்களை பார்ப்போம்.